Hi guys and welcome to Dark Photography Mentor. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ரீடச் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு பிளகினை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அது போர்ட்ரேச்சர் ஒர்க்கிங்க்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மாடல் நேம் நிதிஷ், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஃபோட்டோகிராஃபி, கிளிக் த வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஃபோட்டோ ஃபேக்ட்ரி ஃபோட்டோகிராஃபி ஃப்ரேம் ஃப்ராலிக். ஸோ அவங்களோட ஹேண்டில்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோட்டோஸில் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இங்கே நிறைய பிம்பிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு பிம்பிள்ஸ், இந்த இடத்துல ஒரு பிம்பிள்ஸ், ஸோ இங்கே ஒரு பிம்பிள்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஏரியா மாதிரி இருக்குல்ல, இதில் நம்ம மேனுவலாக எடுத்துடலாம். பட் இதெல்லாமே நம்ம ஒரே ஒரு கிளிக் பண்ணி எடுத்துடல முடியும் அப்படின்னா அதுக்கானது தான் இந்த ரீடச் ஃபார் மீ அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று போட்டாச்சு. நேராக போயிருங்க. ரீடச் ஃபார் மீ அப்படின்ட்டு இருக்குதுல, ரீடச் ஃபார் மீ ஹீல் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 செகண்ட் ரன் ஆகும். ஓகே, இப்போது இதில் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கிற சென்சிட்டிவ் இருக்குது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்சிட்டிவை 100 வச்சிங்க அப்படின்னா இந்த ஒயிட் டாட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து எப்படி ரிமூவ் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்பேஸ் பாரை லைட்டாக டச் பண்ணோம் அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு. ஸோ இன்னும் கூட நான் க்ளோஸ்அப் காமிக்கிறேன் பாருங்கள். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ இது எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு மெத்தடு கூட உங்களுக்கு நம்ம இங்கே பார்த்துட முடியும். ஸோ சின்ன சின்ன நாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். இதை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக இருக்கு இல்லையா, இந்த டாட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணியிருக்கும். ப்ளஸ் இங்கே பாருங்கள், ஓகே இங்கே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அழகாக ரிமூவ் ஆகிருக்கும் இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இது ஹீல் ப்ராசஸிங். ஓகே, அப்ளை கொடுத்துருங்க. எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துடலாம். பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ரீடச் ஃபார் மீ போயிருங்க. போர்ட்ரேட் வால்யூம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். டாஜ் அண்ட் பவுண்ட் இருக்கு இல்லையா, இது கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அமேசிங் லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடம்லாம் தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது நார்மலாக நம்மளுக்கு லைட்டிங்கில் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல லைட்டாக ஷேடோ இருக்குது. ஸோ எந்த இடத்துல இருக்க ஷேடோஸில் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கின் டோனை ஈவனாக பண்ணுது பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, எந்த இடத்துல ஈவன் பண்ணணும் இன்க்ளூடிங்க பாருங்கள், தெரியுதா. ஸ்கின்னெல்லாம் ஓரளவுக்கு சாஃப்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல இருக்க அந்த இதுவும் நீங்கள் 100% வச்சுக்கலாம். ஸோ 100% வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தரும். ஸோ எனக்கு 100% தேவையில்லை, எனக்கு ஆக்சுவலாக 200% இருக்குது. நான் அதை 100% வச்சுக்கிறேன். எனக்கு லைட்டாக இருந்தால் போதும். ஸோ 200% வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகிடுது. ஸோ 100 வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து மறுபடியும் ரீடச் ஃபார் மீல போய்ட்டு போர்ட்ரேட் வால்யூம்னு இருக்கு இல்லையா, அந்த போர்ட்ரேட் வால்யூம் கொடுங்க. ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு லைட்டாக ஷேடோ கொடுத்து பண்ணியிருக்கு. இது ஓகே கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கிட்டலாம் இந்த ரெட் கலராக ஒரு சின்ன லைன் தெரியுதா, இந்த சின்ன சின்ன லைன் ரெட் கலர்லாம் தெரியுது இல்லையா, அந்த லைனை ரிமூவ் பண்ணுறதுக்கு மறுபடியும் ரீடச் ஃபார் மீக்குள்ளே போயிட்டு இந்த 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஆஃப்டர், இது வந்து பிஃபோர், இது ஆஃப்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க ஒரு சின்ன லைன்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ரிமூவ் பண்ணிடும். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ அது எது ரிமூவ் பண்ணியிருக்குங்கிறத உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும்.
ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. அடுத்து லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ பேக்ராப், இந்த க்ளீன் பேக்ராப்னு இருக்கு இல்லையா, அது க்ளீன் பேக்ராப் நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஒரு அமேசிங் லுக் உங்களுக்கு கிடைக்கும். பேக்ராப்பில் இருக்கிற நிறைய நாய்ஸ் இல்லைனா ஒரு சிலது வந்து ஏதாவது குச்சி அந்த மாதிரி ஏதாவது பேக்ரவுண்டில் எது இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பேக்ராப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சின்ன சின்ன இருக்க நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சப்ஜெக்டை விட்டுட்டு மற்ற இடத்துல உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டும். ஸோ அது உங்களுக்கு ஒரு பொக்கே எஃபெக்ட் மாதிரி ஒரு இதாக இருக்கும். பட் நான் இதை ரெஃபர் பண்ணல, ஏன்னா எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க லைன், அப்போது இந்த கை கிட்ட இருக்கிறது, ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே அது ரிமூவ் பண்ணுது. மேபி ஒரு சில நேரத்தில் அது பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ டோட்டலாக வந்து ஒரு பிஃபோர் ஆஃப்டர் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இது பிஃபோர் நம்ம ஸ்டார்டிங் பார்த்த ஃபோட்டோஸ், இது நம்ம ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ். ஸோ இதுக்கும் ஒர்க் பண்ணதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியுது. ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாஜ் அண்ட் பவுன் ஒர்க் பண்ணது அதெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது மட்டும் உங்களுக்கு வந்து ஷேடோ கொடுத்துருக்கோம். ஸோ மற்ற இடத்துல ஏதாவது ஷேடோ இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். சாஃப்ட்வேர் நேம் வந்து ரீடச் ஃபார் மீ அப்படிங்கிறது. ஸோ அதில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.